நீ நான் காதல் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே அணுவை கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு. ஆனால் அவங்க பாட்டுக்கு நார்மலாக இருக்காங்க. என்ன இது அக்கா மனசில் ஒரு சலனம் கூட இல்லையே, அவள் பாட்டுக்கு இருக்காளே. இங்கே எப்படி சொல்கிறாங்க குட்டி பாசு அவங்க மனசில் இருக்காங்கன்னு. இப்படி அந்த ராகவும் சொல்லிட்டாரு. இவ வந்து நல்லா இருக்கா, நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த கெடு 3 நாளும் முடிய போகுது. துணிமணி எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ முடிய போகுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கலே அந்த பேக்குக்குள்ளே அப்படியே ஆகாஷ் வாங்கி கொடுத்த வளையலை பார்க்குறாங்க. வளையலை பார்த்தோன்னே அவங்க கண்ணு கலங்குது. ஆனால் இன்னொரு பொண்ணுக்கிட்ட தான் கொடுக்குறாங்க. மறுபடியும் எப்படி தெரியும் வாங்கினாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா பேக்கில் வச்சுருக்காங்க. அதை பார்த்து அப்படியே லைட்டாக கண்ணு கலங்குது. அபி வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்தவொடனே டக்குன்னு அப்படியே எடுத்து முழுக்க மறைச்சிடுறாங்க. ஆனால் அபிக்கு கொஞ்சோண்டு சந்தேகம் வந்துடுது. ஏதோ பேக்கில் இருக்குது, இன்னமும் நம்மக்கிட்ட மறைக்கிறா அப்படின்னு கேட்சப் பண்ணிடுறாங்க. ஆகாஷ்னால அணு பார்க்காம இருக்க முடியலங்க. பாவம் கால் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, இவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, நடு ராத்திரியில் செவரேறு குதிச்சு வீட்டுக்குள்ள வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஜன்னலை பார்த்துட்டு சாத்திட்டு போயிட்டு படுத்துடுறாங்க. விடிய அப்படியே நிற்கிறாங்க ஆகாஷ். 5 மணிக்கு போல மறுபடியும் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. அணு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. சே இப்படி நிற்கிறாரேன்னு கொஞ்சம் இறக்கம் வருது. இருந்தாலும் அந்த குடும்ப பாசம் இவங்க வந்து திட்டுறாங்க இல்லையா, அதனால டக்குன்னு கதவை சாத்திட்டு போய் படுத்துக்கிறாங்க. அப்படியே மனசும் கண்ணும் கலங்குன வைக்கல. ஆகாஷ் அப்படி பார்க்குறாங்க கதவை சாத்தினதையும். என்ன இவ வந்து பார்த்துட்டு போகிறாளா, என்னானும் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வர்றாங்க. இந்த இடத்துல ஏப்பா நிற்கிறா, நீ போயிரு அப்படிங்கிறாங்க. இந்த போறே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் அடிக்கிறாங்க எடுக்கலை. அணு போகிற வரவங்களாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்க்க முடியல. ரொம்ப நொந்து போய் வீட்டில் போய் சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு பால்கனியில். அங்கே ராகவ் வர்றாங்க. வந்த கையோட என்ன ஆகாஷ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. நான் முன்னாடிலாம் அணுவை பார்க்கணும்னு நினச்சா எப்படியாவது பார்த்துருவேன் பேசிடுவேன். ஆனால் இப்போ என்னமோ தெரியல, அவர் ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க, ஏன்னு புரியலை அப்படின்னு சொல்லி கஷ்டமாக பேசுகிறாங்க. ஒருவேளை நீ தான் அவன் மனசில் நீ இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்க, ஆனால் அவன் மனசில் நீ உண்மையிலே இல்லையோ அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. உடனே ஆகாஷ் வந்துட்டு என்ன ராகவ் அப்படி சொல்கிற, அதெல்லாம் இல்லை, அவன் மனசில் நான் இருக்கேன், அப்போ கண்ணில் நான் பார்த்துருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. ராகவ் நீ மட்டும்தான் என் காதலுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கைன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீயும் இப்படி பேசுறியே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைடா, நீ சொல்கிற மாதிரி அவன் மனசில் நீ இருந்து நீங்கள் 2 பேரும் உண்மையிலே லவ் பண்ணுறாந்தா எனக்கு சந்தோஷம்தான், நான் இல்லைங்களே. ஆனால் சித்தி சித்தப்பா அப்படிலாம் இல்லைங்கிறாங்களே, நீ ஏதோ சாப்பிடலையா வைக்கலையா உன் மேலே நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நீ அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ, அவங்க சந்தேகப்படுற மாதிரி நீ ஏன் நடந்துக்கிற அப்படிங்கிறாங்க. என்னால் அணுவோட பேசாமல் பார்க்காம இருக்கவே முடியலை, சாப்பிட முடியல, ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அழுகுறாரு. அதான் அபி சொல்கிறாங்கள கண்காணிக்கிறேன்னு, கண்காணித்து கண்டிப்பாக அவங்க மனசில் நான் இருக்கேங்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் உறுதியாக சொல்கிறாரு. அதை நானும் சொல்லியிருக்கேனே, அபி கண்டிப்பாக சொல்லுவாங்க, இருந்துச்சுன்னா சொல்லிடுவாங்க. ஆனால் நீ தைரியமாக சாப்பிட்றா, நல்லா இருடா, அதுக்கப்புறம் எது நடந்தாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ராகவ் பயங்கரமாக தெம்பு கொடுக்குறாங்க, தைரியம் கொடுக்குறாரு. இப்படி ஒரு அண்ணன் இருந்தால் சூப்பராக யார் வேணாலும் லவ் பண்ணலாம். அப்படி ஒரு அண்ணங்க. ராகவ் எவ்வளோ சிடுமூஞ்சி நினச்சேன், இவ்வளோ ஒரு பாசக்காரனாக இருப்பான்னு நினைக்கவே. தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க, ஆனால் அண்ணனுடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு ஆகாஷ் விஷயத்தில் சொல்லலாம் ராகவை பற்றி. மேலே அடி வச்சு பேசுகிறாங்க. இல்லை குட்டி பாஸ் வந்து என்ன குட்டி பாஸ் வந்து இல்லைக்கா உன் மனசில் என்ன என் மனசில் இருக்காருன்னு அவங்க மாதிரி கேட்குறியா நீயும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. ஆனால் அணு வந்து இல்லவே இல்லைன்னு தான் அடித்து பேசுகிறாங்க. கண்டிப்பாக அணு நீ மாட்டு வடி தொக்கா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.